எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. இப்ப எதுக்கு இப்ப உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? ஷாலினி, என்ன வினோ? என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல வினோ, என் ஃப்ரெண்ட் ஒரு ரீல் அனுப்புனா, அத பார்த்த உடனே செம்ம சிரிப்பு வினோ. ரொம்ப முக்கியமா இப்போ என்ன வினோ உனக்கு? எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு ஷாலினி, எனக்கு ஒரு காஃபி கொண்டு வரியா? என்ன தலைவலிக்குதான்? இரு, அவங்கள கொண்டு வர சொல்றேன். என்ன மேடம், நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டியோ? இங்க பார், கிச்சன்ல உன்னதானே எல்லாமே பண்ண சொன்னேன். அப்புறம் அவங்கள கொண்டு வர சொன்னா எப்படி? அம்மாவும் அவங்களும் வெளியே போயிருக்காங்க, எனக்கு தெரியாது. ரொம்ப தலைவலியா இருக்கு. ஒரு காஃபி தானே கேக்குறேன், உனக்கு காஃபி கூட போட தெரியாதா? இல்ல வினோ, அது என்ன ஷாலினி, உனக்கு 1 வீக் தான் டைம் கொடுத்தேன், ஆல்ரெடி 3 டேஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் காஃபி கூட போட கத்துக்கலன்னா எப்படி? அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கூட உனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டேன், ஞாபகத்துல வச்சுக்கோ. சரி இரு. என்ன இப்போ உனக்கு காஃபி தானே வேணும்? காஃபிலாம் எனக்கு போட தெரியும், நானே போய் போட்டு கொண்டு வரேன். போ. ஆல்ரெடி டென்ஷனா இருக்கேன், நீ வேற ஒரு பக்கம். ஷாலினி, சீக்கிரமா போய் கொண்டு வா, ரொம்ப தலைவலியா இருக்கு. சரி வினோ, இரு, ஒரு 5 மினிட்ஸ் கொண்டு வரேன். இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஏன் டிலே ஆகுது? இத பத்தி எந்த மெயில்ஸும் வரல. வினோ, ம் இந்த வினோ காஃபி. தலைவலிக்குதுன்னு சொன்னல, காஃபி குடிச்சிட்டு அப்புறமா வேலையை பாரு. இந்தா புடி. ஆமா, குடு. முதல்ல காஃபியை தான் குடிக்கணும். தோ, தோ, தோ. என்ன வினோ பண்ணிட்டு இருக்க? உனக்காக தான் கஷ்டப்பட்டு காஃபி போட்டு கொண்டு வந்தேன், நீ என்னன்னா அதை தூக்கி போட்ட? அடச்சி, அது காஃபி அடி. என்னது கலந்து கொண்டு வந்த? என்ன வினோ, நான் நல்லா தான் காஃபி போட்டேன், சும்மா எல்லாத்தையும் குறை சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காத. ஏண்டி, காஃபிய பால்ல போடுவாங்க, நீ எதுல அடி போட்ட? நான் பால்ல தான் காஃபி போட்டேன். அது பால் இல்லடி ஃபூல், அது மோரு. என்ன? ஷாலினி, உண்மையா உனக்கு காஃபி கூட போட தெரியாதா? ச்சே, இவ்ளோ மோசமா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. பாலுக்கும் மோருக்கும் கூட உனக்கு வித்தியாசம் தெரியல. என்ன பொண்ணு நீலாம்? வினோ, அப்பவே நினைச்சேன் வினோ, என்னடா பால்ல இந்த மாதிரி தண்ணி தேங்கி நிக்காதே, ஆனா இது ஏன் இப்படி இருக்கு? நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை நிறைய தண்ணி ஊத்திட்டாங்களோன்னு நினைச்சேன் வினோ. ஆனா அது மோரா? சே, பாலுக்கும் மோருக்கும் கூட வித்தியாசம் தெரியாத பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். எல்லாம் என்ன சொல்லணும்? ஆத்திர அவசரத்துக்கு உன்கிட்ட ஒரு காஃபி கேட்டா நிம்மதியா வாய்க்கு ருசியா ஒரு காஃபி போட்டு கொடுக்க தெரியுதா? என்ன பொண்ணோ நீலாம்? நான் போய் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? என்ன வினோ இப்படிலாம் பேசுற? ஜஸ்ட் ஒரு காஃபிக்கா இப்படிலாம்? என்னது ஜஸ்ட் ஒரு காஃபியா? எவ்வளவு தலைவலியா இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நான் உன்கிட்ட காஃபி கேட்டப்ப என்னன்னு சொல்லி கேட்டேன்? ரொம்ப தலைவலியா இருக்கு, காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு தானே கேட்டேன். அப்போ ருசியா காஃபி இருந்தா மட்டும்தான் அதை என்ஜாய் பண்ணி குடிக்க முடியும். என்ன நினைச்சிட்டு இருக்க? நான்லாம் மத்தவங்கள மாதிரி நீ எது போட்டு கொடுத்தாலும் சரி சரி நல்லா இருக்குன்னு குடிக்கிற ஹஸ்பண்ட்லாம் கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அதை ஓகே சொல்லுவேன். அதை பத்தி உனக்கே தெரியும்ல. என்னைக்காச்சும் எனக்கு சாப்பாடு பிடிக்கலனா சாப்பிட மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்புறம் நீ போட்ட காஃபியை வேற குடிப்பாங்களா? வாயில வைக்க முடியலடி. சாரி வினோ. எதுக்கு எடுத்தாலும் சாரி மட்டும் கேட்காத ஷாலினி. கொஞ்சமாச்சும் இந்த வீட்டு மருமக மாதிரி நடந்துக்கோ, எனக்கு வைஃப் மாதிரி நடந்துக்கோ. வைஃப் கிட்ட ஆசைப்பட்டு ஒரு காஃபி கேட்கறது தப்பா? நீ ஊர் உலகத்துல போய் பாருடி. ஒரு ஹஸ்பண்டும் தங்கிட்ட இது கேட்க மாட்டாங்களா, அது கேட்க மாட்டாங்களா? இது ஹஸ்பண்ட் கேட்டா நம்ம ஆசையா செஞ்சு கொடுக்கலான்னு எத்தனை வைஃப் ஆசைப்பட்டு செய்வாங்கன்னு தெரியுமா? கல்யாணம் ஆகி நமக்கு 2.5 வருஷம் ஆகுது. இது வரையும் நீயா எனக்கு ஆசைப்பட்டு எதுவுமே செஞ்சு கொடுத்ததும் இல்ல, ஏன் ஒரு காஃபி கூட போட்டு கொடுத்தது இல்ல. இன்னைக்குதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு காஃபியை போட்ட, அதுவும் வாயில வைக்க முடியல. போன வாரம் ஒருத்தர் வீட்டுக்கு லஞ்சுக்கு போயிருந்தோமே, ஞாபகம் இருக்கா? அவங்க வைஃப் எப்படி உளுந்து விழுந்து கவனிச்சாங்கன்னு பார்த்தல. அங்க இருந்த டிஷ்ஷஸ் எல்லாமே நல்ல மூக்க பிடிக்க சாப்பிட்டியே. அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே அவங்க வைஃப் தான் சமைச்சாங்களாம். எவ்வளவு ஆசையா எவ்வளவு அக்கறையா பரிமாறினாங்கன்னு பாத்தியா? அந்த மாதிரி ஒரு வைஃபா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். என்கிட்ட அப்படி நடந்துக்கலனாலும் வந்தவங்க முன்னாடி நல்லா மரியாதையா பாசமா பேசுற பொண்ணு வேணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இப்ப ஃபீல் பண்றேன் ஷாலினி. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கே இப்ப ஃபீல் பண்றேன். தெரியாம உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் வாழ்க்கைய நானே அழிச்சுக்கிட்டேன். இங்க பார், நான் சொன்னதுதான்.
இதுக்கப்புறமாச்சும் எங்க வீட்டுக்கு ஏத்த மருமகளா நடந்துக்க பாரு. உன்னை எல்லா வேலையும் செய்யணும்லாம் நான் சொல்லல. ஆனா இப்போ என் அம்மாவும் அந்த அக்காவும் வீட்ல இல்ல. அவங்க இல்லாதப்போ உன்னால மேனேஜ் பண்ற முடியற அளவாச்சும் கத்துக்கோ. புரியுதா? அந்த அக்கா இருந்திருந்தா இந்நேரம் நான் கேட்ட வேகத்துக்கு எனக்கு சூடா காஃபி போட்டு கொடுத்திருப்பாங்க. என் தலைவலியும் போயிருக்கும். ஆனா உன்கிட்ட கேட்டேன் பத்தியா, இருந்த தலைவலி அதிகமா தான் ஆச்சு. இந்த டைம்க்கு யார் வீட்டுக்கு வந்திருக்காங்க? காலிங் பெல் அடிக்கிறாங்க. ம், சரி, இது சீக்கிரமா க்ளீன் பண்ண. நான் போய் டோர் ஓபன் பண்றேன். ம். வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி. வாங்க அத்தை. வாங்க மாமா. வரேன்ப்பா. நல்லா இருக்கீங்களா? ஆ, நாங்க நல்லா இருக்கோம் ஆண்டி. என்னப்பா தயங்கி தயங்கி பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. தம்பி, அம்மா அப்பா வீட்ல இல்லையாப்பா? அப்பா ஊருக்கு போயிருக்காரு அங்கிள். அங்க ரிலேஷன் ஒருத்தரோட மேரேஜ். அம்மாவும் வீட்ல வேலை பார்க்குற அக்காவும் கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. ஓ அப்படியா? வீட்ல யாரும் இல்லையா? சரிப்பா. என்ன ஷாலினி பார்த்துட்டே இருக்கேன். அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஜூஸ் கொண்டு வா போ. ஓகே வினோ, கொண்டு வரேன். பரவாயில்லப்பா, இருக்கட்டுமே. இல்ல ஆண்டி, பரவாயில்ல. வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஜூஸ் கூட கொடுக்காம எப்படி? சொல்லுங்க ஆண்டி, திடீர்னு. அது ஒண்ணும் இல்லப்பா, எங்க 2 பொண்ணுக்கும் மேரேஜ் வச்சிருக்கோம். அதான் இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். ஓ, அப்படியா அங்கிள்? ஓகே ஓகே. இன்னும் 1 வீக்ல மேரேஜ் இருக்குப்பா. ஒரே நாள் தான், ஆனா முகூர்த்தம் மட்டும் வேற வேற. ஏன் அங்கிள், ஒரே முகூர்த்தத்திலேயே? இல்லப்பா, நம்ம ஊர் பக்கம் ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணா ஒரு தம்பதி தான் நல்லா இருப்பாங்க, இன்னொருத்தரு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அதனாலதான்ப்பா ஒரே நாள் தான், ஆனா முன்ன பின்ன அரை மணி நேரம் டிஃபரன்ஸ்ல இன்னொரு கல்யாணம். அப்படியா? சரிங்க அங்கிள். தம்பி, வேற வழி தெரியல. நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் பாத்தீங்களா? அதான் இப்ப உங்ககிட்ட கொடுத்துட்டு போறோம். அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. நீங்க, ஷாலினி, அம்மா அப்பா எல்லாருமே கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துருங்க. கண்டிப்பா ஆண்டி. குடிங்க மாமா. சரி சரிம்மா. அத்தை, அம்மா வரலையா அத்தை? இல்லம்மா, நாங்க வேற இடத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க போனோமா. அப்படியே சரி இந்த பக்கம் வந்தோம். உங்க வீடு இங்கதான் இருக்குல்லம்மா, அதான் இன்னைக்கே கொடுத்துட்டு போயிடலான்னு நாங்க 2 பேரும் அப்படியே இங்க வந்துட்டோம். ஓ சரிங்க அத்தை. ஷாலினி, உங்க மாமனார் மாமியார் வந்த உடனே நாங்க வந்துட்டு போனோம்னு சொல்லுமா. அப்புறம் 4 பேருமே கல்யாணத்துக்கு வந்துருங்க. நீங்க 2 பேரும் 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, சரியா? சரிங்க அத்தை. சரிப்பா, டைம் ஆகுது. இன்னும் 2-3 இடத்துக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு போகணும். அதனால நாங்க கிளம்புறோம்ப்பா. சரிங்க அங்கிள், போயிட்டு வாங்க. என்ன வினோ, இப்ப என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஷாலினி, வந்தவங்க உங்க அத்தை மாமா தானே? அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட தண்ணி குடிக்கிறீங்களா, டீ காஃபி குடிக்கிறீங்களா, ஜூஸ் குடிக்கிறீங்களான்னு வாயை திறந்து கேட்க மாட்டேன். வந்து எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க. நானா சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் எல்லாத்தையும் கொண்டு வருவியா? நீ ஏன் எதுவுமே செய்ய மாட்டியா? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ச்சே. இந்த வினோக்கு என்னாச்சு? வர வர எதுக்கு எடுத்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கான். ச்சே, வர வர இந்த வீட்ல நிம்மதியே இல்ல. எது பண்ணாலும் தப்பு சொல்லிக்கிட்டே இருக்கான். என்னதான் பண்றது? இவ்வளவு நேரம் தான் ரூம்லயே உட்காந்துருக்கிறது. நித்யா இருந்தாலாச்சும் ஏதாச்சும் பேசிட்டே இருப்பா. அவ இருந்தா கூட்டிட்டு போய் கீழேயாச்சும் உட்கார வச்சிருப்பா. ரூம்லயே எவ்வளவு நேரம் இருக்கிறது? அம்மா அப்பாவும் வெளியே போயிருக்காங்க. சரி, நாமளே கொஞ்சம் நடந்து பார்த்தா என்ன? கரெக்ட், வீட்டுக்குள்ள தானே நடக்க போறோம். அதனால அப்படியே கொஞ்சம் மெதுவா நடக்கலாம். இன்னமும் எனக்கு கோவமே அடங்கல. அந்த பிரீத்திக்கு இன்னொரு 4 அடி அடிச்சிருக்கணும். இதுக்கு வர ஆத்திரத்துக்கு அவளை கொன்னுடலாம் போல இருக்கு. ச்சீ, என் லைஃப்ல இவ்வளவு கேவலமான கேரக்டர் உள்ள ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. கால் என்ன திடீர்னு வலிக்குதே இப்போ? ஆ நீங்க ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்லைங்க. நான் தான் வந்துட்டேன்ல, எதுவும் இல்ல. நித்யா, ஒன்னும் இல்ல, அதான் நான் வந்துட்டேன்ல. என்னாச்சு உங்களுக்கு? ஒன்னும் இல்ல. ஆமா, நீங்க எதுக்காக தனியா வெளிய என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அத ஒன்றும் இல்லை நித்யா. ரொம்ப நேரமா ரூம்லே ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சா, சும்மா அப்படியே வெளியே வரலான்னு நல்லா தான் நடந்துட்டு இருந்தேன். திடீர்னு கால் வலியா இருக்குன்னு கொஞ்சம் ஸ்டிக் இப்படி நகர்த்துன, ஸ்லிப் ஆகுற மாதிரி. நல்ல வேலை நீ வந்து பிடிச்சிட்ட, இல்லைன்னா நான் கீழே தான் நித்யா விழுந்திருப்பேன். ஷோ, சரி, ஒன்றும் இல்லை. அதான் நான் வந்து பிடிச்சிட்டேன்ல. நல்லா தான் இருக்கீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இங்க பாருங்க, ரொம்ப ஷாக் ஆகக்கூடாது. டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. ஒன்றும் இல்லை, எதுவும் ஆகல. நீங்க நடக்கிறீங்க தான், இருந்தாலும் இன்னும் முழுசா கியூர் ஆகலைங்க. உங்களால தனியெல்லாம் நடக்க முடியாது. கொஞ்ச தூரம் தாங்க நடக்க முடியும். ஷோ, நீங்க நடக்கணும்னா ரூம்குள்ளேயே கொஞ்ச தூரம் நடந்திருக்கலாம்ல. எதுக்கு வெளியெல்லாம்? சரி வாங்க, ரூம்க்கு போலாம். இல்லை நித்யா, இப்போ நான் கொஞ்சம் ஓகே தான். அது ஸ்லிப் ஆயிடுச்சு, அதனால தான்.
சரி, நடந்தது போதும், வாங்க உள்ள போலாம். ம். மெதுவா நடங்க. ஆ. பூகம்பம் வந்தால் கூட இங்க ஓ, பதறாத நெஞ்சம் எனது. என்னாச்சு? உட்காருங்க. ம். ஒன்றும் இல்லை நித்யா, இப்படியே நல்லா இருக்கு. என்ன உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு? கால் வலிக்குங்க, உங்களால ரொம்ப நேரம் நிக்க முடியாதுல்ல, அதான் சொல்றேன், உட்காருங்க. இல்ல இல்ல, இப்போ நல்லாதான் இருக்கு. இப்போ எனக்கு கால்லாம் எதுவும் வலிக்கல நித்யா. அதனால கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாமே. இப்படியே வா. ம். ஆமா, இப்படியே தான். சரி, பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்தீங்களே, எப்படி இருந்துச்சு? ஆ, பர்த்டே பார்ட்டி தானே? ம், நல்லா நல்லா இருந்துச்சுங்க. அண்ணி ஏதாச்சும் gift வாங்கியிருப்பாங்கல்ல, உன்னையும் வாங்க சொன்னனே, வாங்கினியா இல்லையா? ஆ, வாங்கினேன். ஓகே ஓகே. சரி, நீங்க ஜூஸ் குடிச்சிங்களா இல்லையா? ம், குடிச்சிட்டேன். அண்ணி வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க, சாப்பாடு சாப்பிட்டுட்டேன். போதுமா? ஓ, அப்படியா, சரி சரி. என்னாச்சு நித்யா, டென்ஷனா இருக்க? இல்லையே. ஏய், என் நித்யாவை பத்தி எனக்கு தெரியாதா? நான் கீழே விழுந்துருவேணும்னு பயந்துட்டியா நித்யா? அதான் நீ வந்து புடிச்சிட்டல, எதுவும் ஆகலல்ல, என்ன டென்ஷன் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ உன் ஃபேஸ்ல ஃபுல்லா டென்ஷன் தான் தெரியுது. அது இங்க பார், எனக்கு எதுவும் ஆகாது, என்னை பத்தி கவலைப்படாத. என் நித்யா இருக்கப்போ இந்த ஆதிக்கு எதுவும் ஆகாது, சரியா? எனக்கு பலம் பலவீனம் எல்லாமே என் நித்யா தான். ஏய் நித்யா, என்னாச்சு? இப்ப எதுக்கு அழற? ஒண்ணும் இல்ல, நித்யா, அழுதுட்டு இருக்கேன், என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன். என்னாச்சுன்னு சொல்லுன்னு சொன்னேன். ஒண்ணும் இல்லைங்க. கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். திரும்பவும் கீழே விழுந்து உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, அதான். என்ன நித்யா, எதுக்கு அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, கீழே விழுந்தா அது எழுந்து நடக்கிறப்போ கொஞ்சம் அப்படிலாம் நடக்கதானமா செய்யும். இதுக்கு அழுதுட்டு இருக்க? அதான் எதுவும் நடக்கலல்ல, நீ வந்து புடிச்சிட்டல, அப்புறம் என்ன? நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? உங்களை யாரு தனியா வெளியே போக சொன்னாங்க? நான் சொல்லியிருக்கேன்ல, தனியா எதுவும் பண்ணாதீங்கன்னு. ஆமா, நீ சொல்லியிருக்கேதான். சாரி, என் மேலதான் தப்பு. அழாத. நான் வந்து பிடிக்கலன்னா என்ன இருக்கும்? கீழே தானே விழுந்திருப்பீங்க. அதான் எதுவும் ஆகலல்ல. இப்படிலாம் பண்ணாதீங்கங்க. திரும்பவும் சின்னதா உங்களுக்கு ஏதாச்சும்னா கூட என்னால தாங்கிக்க முடியாது. நித்யா, சரி, சாரிமா. இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். போதுமா? அழாத. ம், சரி நித்யா, இப்பதானே வந்த, எப்படியும் டயர்டா தான் இருக்கும். சோ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. ஏங்க, என்ன? அத என்ன நித்யா, சொல்லு. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? ஏதோ சொல்றதுக்கு தயக்கப்படுற, என்னாச்சு? சொல்லுமா. நேற்று முன்னிரவில் உன் திலவு மடியில் காற்று நுழைவதேனோ உயிர் கலந்து கலைத்திருந்தேன் இன்று விண்ணிலவில் அந்த நித்யா, ம், அது அது வந்துங்க, எனக்கு என்னமோ கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான். உங்களுக்கு பிடிக்கலையா? சாரி. ஏச்சி, அது எப்படி பிடிக்காம இருக்கும்? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, அதான் கொஞ்சம் கொஞ்சம். அப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ம். ஆஹா. சரி, ஓகே. ஓகேனா? ஓகேனா ஓகேதான். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல. ம். இப்போ உன்கிட்ட கொஞ்சம் மாற்றம் தெரியுதே, அதான் என்னன்னு யோசிக்கிறேன். காலையில கூட நீ இப்படி இல்லையே, ஆனா இப்போ ம், அதான் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சுட்டே இருங்க. நான் வேற வெளியே போயிட்டு வந்தேன்ல, அதனால நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நீங்க உட்காந்து யோசிங்க. ஆ, என்ன சொல்லிட்டு போறா? ஓகேனா ஓகேதான்னா? ம், என்ன சொல்றா? அப்போ என்ன ஆச்சு இன்னைக்கு? காலையில போறப்போ ஒரு மாதிரி இருந்தா, இப்போ ஓ, ஒன்னும் புரியல. எனக்கு வேற நேத்து இருந்து லைட்டா தலை வலிக்குது. இவகிட்ட சொல்லலான்னு பார்த்தா, வேண்டாம். இப்போ கீழே விழ மாதிரி போனதுக்கே அவ்வளோ பயந்து அழுதுட்டா. இப்போ தலை வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னா என்ன பயந்துருவாளோ? சரி, நார்மல் தலைவலி தான் நினைக்கிறேன். ம். என்னங்க பாத்துட்டே இருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். அப்ப நான் சொன்னா கேளுமா, நான் வீடு கிளம்புறேன். என்ன சொல்றீங்க? நீங்க வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். ஆமா, ஆனா
எனக்கு தெரியாது. இப்ப நீங்க வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். வீடு வரையும் வந்துட்டு உள்ள வராம போனா அம்மா எல்லாம் ஊர்ல இருந்து வந்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சா கோவப்படுவாங்க, என்னதான் திட்டுவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். அதெல்லாம் யாரும் எதுவும் திட்ட மாட்டாங்க. எல்லாம் இன்விடேஷன் கொடுக்க போயிருக்காங்கன்னு தான் சொன்னல. யாரும் வீட்ல இருக்க மாட்டாங்க. நீ போ. அப்போ நீங்க உள்ள வர மாட்டீங்க. ஏய், சொன்னா புரிஞ்சுக்கோ. வரமாட்டேன்னு இல்ல, இப்போ வரல. அதுக்கு அதுதான் அர்த்தம். உள்ள வருவீங்களா மாட்டீங்களா? அப்பன்னா சரி, இதுக்கப்புறமும் நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. அப்புறம் உங்க இஷ்டம். என்னம்மா கோவமா? ம். நான் சொன்னா கேப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ஒருத்தர்கிட்ட சொல்லதான் முடியும். அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எதையும் செய்ய முடியாது பாத்தீங்களா? அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ அதுவே செய்யுங்க. நான் உள்ள போறேன். அப்பன்னா சரி, வரேன். இவ்வளவு ஒண்ணு சலிச்சுக்கிட்டு வர வேண்டாம். ஷோ, வரேம்மா, போதுமா? ம், வாங்க. என்னடா தூங்கி எந்திரிச்சு வந்ததுல இருந்து கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கேன். என்ன வேணும் இப்ப பாப்பாக்கு? அத்தை சொன்னா உங்க வயித்துல குட்டி தம்பி இருக்கானா. ஓ, உன் அத்தை சொல்லிட்டாளா? குட்டி தம்பி இப்ப வருவா. ஏண்டா உனக்கு தம்பி தான் வேணுமா? பாப்பா வந்தா வேண்டான்னு சொல்லிருவியா? எனக்கு குட்டி தம்பி தான் வேணும். அபி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. எந்த பாப்பாவா இருந்தாலும் நீ தானே அக்கா, நீ தான் பாத்துக்கணும். சரியா? தம்பியா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, நீ தான் பாத்துக்கணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாப்பா வரதுக்கு இன்னும் 8 months ஆகுமே. ஆமாடா, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஆமா, நீயும் குட்டி பாப்பாவும் தான் விளையாடுவீங்க. என் அபி குட்டி வர குட்டி பாப்பாவோ குட்டி தம்பியோ நல்லா பாத்துப்பா தானே. நல்ல அக்காவா இருக்கணும். சரியா? சரிம்மா. குட்டி தம்பி குட்டி பாப்பா வந்தா நான் தானே அக்கா. நான் நல்லா பாத்துப்பேன். சரிடா பட்டு. அனி, அட நீங்க எப்ப வந்தீங்க? அண்ணா நீங்களும் வந்திருக்கீங்களா? சாரிண்ணா, நீங்க வந்ததே நான் கவனிக்கல. உட்காருங்கண்ணா, வாங்க. அப்பண்ணா நீ உட்காருமா. அனு, என்னம்மா நீ எதுக்காக எந்திரிச்ச? உட்காருங்க. அட என்னண்ணா, உங்க முன்னாடி எப்படி? பரவாயில்லண்ணா. என்னம்மா, நமக்குள்ள என்ன? உட்காருங்க. இதுல என்ன இருக்கு? அதுவும் இந்த மாதிரி சமயத்துல இப்படிலாம் டக்கு டக்குன்னு எந்திரிக்கலாமா? உட்காருங்க. ஓ, மேடம் சொல்லிட்டாங்களா உங்ககிட்டயும்? அப்புறம் எப்படி நீ? எவ்வளவு பெரிய விஷயம், நான் சொல்லாம இருப்பேனா? சரிண்ணா, நீங்க உட்காந்துருங்க. நான் போய் உங்க 2 பேருக்கும் சூடா காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்லம்மா, பரவாயில்ல. காஃபிலாம் எதுவும் வேண்டாம். நீங்க ஏன் தேவையில்லாம போய் கஷ்டப்பட்டுட்டு? ஒன்னும் இல்ல, நீங்க உட்காருங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். அண்ணா, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்பவும் செய்யற வேலை தானே, அதெல்லாம் எதுவும் ஆகாது. நான் போய் போட்டு கொண்டு வரேனா. அப்பண்ணா நீ உட்காருமா. அண்ணி, நீங்க உட்காருங்க, நான் போய் போட்டு கொண்டு வரேன். ஓ மேடம், அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? எப்பயும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா டயர்டா இருக்குன்னு சொல்லுவேன், நான் தானே போட்டு கொடுப்பேன். இன்னைக்கு என்ன? இன்னைக்கும் அதே டயர்டா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் உட்காருங்க. 2 காஃபி போடுறதுனாலலாம் எனக்கு ஒன்னும் ஆகாது. சரியா? உட்காருங்க, நான் போய் கொண்டு வரேன். இல்ல நீ என்னம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உட்காருங்க. அனு, சொல்லுங்கண்ணா. அபிய என்கிட்ட கொடுத்துட்டு போறீங்களா? அட, இதுல என்ன இருக்கு? தாராளமா வச்சுக்கோங்க. அபி, மாமா கிட்ட போடா. சரி, அப்பனா நீ பாத்துக்கோ, நான் போய் காஃபி கொண்டு வரேன். சரிங்க நீ. அபி, இப்பதான் தூங்கி எந்திரிச்சியா? மேடம் மூஞ்ச பார்த்தாலே டயர்டா இருக்கு. அபி, மாமா. அபி, நீ என்னன்னு கூப்பிட்டேன்னா? இந்த பழம் அம்மாக்கு. அம்மா வயித்துல குட்டி பாப்பா இருக்குல்ல, அதனால அம்மாக்காக வாங்கிட்டு வந்தோம். உனக்கும் தான்டா. உனக்கு இல்லாமையா? ஏங்க, நான் சொன்னல இவளுக்கு வீட்டுக்கு போனா சாக்லேட்டா வேணும்னு கேட்பான்னு. நல்லா சளி பிடிச்சிருக்கு, இருந்தாலும் சாக்லேட் தான் வேணுமா. அபிக்குட்டி, மாமா இன்னைக்கு உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரலையே. உனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு அத்தை சொன்னாங்க, அதனாலதான் சாக்லேட் வாங்கல. பாப்பாக்கு உடம்பு சரியாகட்டும், அப்புறமா மாமா உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன். சரி மாமா. ஏண்டா அபி, உனக்கு இந்த மாமா பிடிச்சிருக்கா? எனக்கு மாமா பிடிக்கும். அபி, உண்மையாவே உனக்கு இந்த மாமாவை பிடிச்சிருக்காடா? எனக்கு அப்பா, அம்மா, அத்தை, உங்கள சூர்யா மாமா எல்லாரையுமே பிடிக்குமே. அட, மாமாவும் மருமகளும் அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க? அண்ணா, இவகிட்ட பேசினா பேசிக்கிட்டே இருப்பா. இந்தாங்க, நான் காஃபி குடிங்க. அப்பனா இந்தாமா. எனக்கு அங்க வச்சிருமா. அது குழந்தை இருக்கால, அப்புறமா நான் குடிச்சுக்கிறேன். அண்ணா, காஃபிலாம் சூடா குடிச்சாதான் நல்லா இருக்கும். அவெல்லாம் தட்டி விட மாட்டா, வளர்ந்துட்டால. நீங்க அப்படியே குடிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்தாங்க. சரிம்மா.
அபிக்கு அவளுக்கு இப்பதானே பால் கொடுத்தேன், குடிச்சிட்டு தான் உட்காந்துருந்தா. அபி, மாமா காஃபி குடிக்கட்டும், இங்க வரியா? இல்ல அனு, இதுல என்னமா இருக்கு? குழந்தை தானே, உட்காந்துருக்கட்டும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் காஃபி இந்த பக்கம் தானே வச்சிருக்கேன், எதுவும் இல்ல. சரிங்கண்ணா. அண்ணி, அம்மா அப்பாலாம் வெளிய பத்திரிக்கை கொடுக்க போனாங்களே, வந்துட்டாங்களா? இல்லம்மா, இன்னும் வரலையே. 2 பேரும் 2 சைடு போயிருக்காங்க, இன்னும் யாரும் வரல. தாத்தா பாட்டி என்ன பண்றாங்க நீ? அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு போய் படுத்தாங்க, இன்னும் எந்திரிச்சு வரலமா. எல்லாரையும் கேட்டேன், உங்களை கேட்கல பாருங்க. நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல? அதெல்லாம் நான் நல்லாவே சாப்பிட்டேன். அனு, அப்புறம் உங்களுக்கு தாம்மா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. அண்ணா, என்ன சொல்றீங்க? இவ்ளோ ஃப்ரூட்ஸா? ஏற்கனவே நேத்து தானே அவர் அவ்ளோ ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சாரு, நீங்களும் இன்னைக்கு இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்பா, இவ்ளோ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா என்ன ஆகுறது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஃப்ரூட்ஸ் போய் என்ன ஆக போகுது? எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் காலி ஆயிடும்ல. நீங்க நல்லா சாப்பிடுங்க. சரிங்கண்ணா, தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டீங்களாண்ணா? ஆம், எல்லாருக்குமே கொடுத்தாச்சுமா. ஓகே ஓகே. அண்ணி, நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ஆசிரமத்துக்கு மதருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொன்னீங்களே, கொடுத்துட்டீங்களா அண்ணி? இல்லம்மா, இன்னும் கொடுக்கல. அத மதருக்கு ஒரு saree வாங்கினேனா, குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் கொடுக்கணும்னா அண்ணாவும் வந்தா தானே நல்லா இருக்கும். நான் மட்டும்னா போயிட்டு வந்திருப்பேன். ஆனா எங்க உங்க அண்ணா தனியாவே அனுப்ப மாட்டேன்றாரு. அதான் அவரு நாளைக்கு காலையில தான் பெர்மிஷன் போட்டு வரேன்னு சொன்னாரு. ஸோ நாளைக்கு மார்னிங் தாம்மா போகணும். ஓ, அப்படியா அண்ணி? ஓகே ஓகே. அண்ணி, குழந்தைங்களுக்கு 2 சாக்லேட் பாக்ஸ் வாங்கினேன், அதுவும் கொடுக்குறேன், கொடுத்துறீங்களா? சரிம்மா. அனுவ பார்த்துட்டேன், அவகிட்ட உரிமையா கூட பேச முடியலையே. சொல்லலான்னு வாய் வந்தாலும் இல்ல, வேண்டாம். ஒருவேளை நம்மளை பத்தி அர்ச்சனா நான் கிட்ட எதுவுமே சொல்லாம இருந்தா இல்ல தப்பாயிடும், அப்புறம் அவங்க லைஃப்குள்ள பிரச்சனை வர மாதிரி ஆயிடும். ம்ஹும். வேண்டாம். நான் ஆசிரமத்துக்கு போறப்பெல்லாம் அர்ஜுனனா கூட தான் போறாங்கன்னா, அப்போ நம்மளை பத்தி அவர்கிட்ட சொல்லிருப்பாளா? எதுவும் தெரிஞ்சுக்காம எதுவும் நம்ம சொல்லக்கூடாது. ஆனா அனு, உன்னை பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் தங்கச்சியான எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உன்னை பச்சை குழந்தையில என் கையால நான் எடுத்தேன். இப்போ உன் குழந்தை என் மடியில உட்காந்துருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சும் என்னால உரிமையா பேசக்கூட முடியல. ஆனா இதெல்லாம் ஒரு காலம் மாறிச்சுன்னா நல்லா இருக்கும். உரிமையா நீ என்ன அண்ணான்னு இப்ப கூப்பிடுறது உரிமையா கூப்பிட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். பசி தூக்கத்தை மறந்தே நீயோ அட பாசத்தை பொழிஞ்சாயே.